இவன் அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் சித்தி, அம்மா அச்சு முறுக்கெல்லாம் சூப்பரா செய்வாங்கல்ல? என்ன உங்க அம்மா அச்சு முறுக்குக்கு நான் அடிமை. அவங்க நைட்டு செய்யும் போதே ஒரு 10 எடுத்து வச்சுப்பேன். ராவோட ராவா அடிச்சு நிமித்திடுவேன். உன் அப்பத்தான் இருக்கு பாரு, காக்கா வரணும், புலி வரணும், கிளி வரணும், குருவி வரணும்னு, சாமி வரணும், இதை தவிர்த்து ஆம்பளை ஆளுங்களாம் சாப்பிட வரணும். அதுவும் சித்தப்பா இருக்கானே தண்ணி வண்டி, அவனை சாப்பிட வைக்கிறது பெரும்பாடாயிரும். அவங்களெல்லாம் சாப்பிட வச்சுட்டு நாங்கெல்லாம் சாப்பாடை கண்ணில் பார்க்கறதுக்கு ஒரு 3 மணி ஆயிரும். என்னாகும் நினைச்சுப்பாரு என் நிலைமை. சாப்பிடாம அந்த அச்சு முறுக்க வச்சுதான் ஓட்டுவேன் நான் இன்னைக்கு முழு நாளையும். அக்கா, நான் ஒரு சமையல் வல்லுனர். எனக்கு இந்த அச்சு முறுக்குல மட்டும் ஏன் அச்சு கலண்டு ஓடுதுன்னே தெரிய மாட்டேங்குது. முறுக்கு மட்டுமா அச்சுல இருந்து கலந்து ஓடுது? நமக்கு இந்த நிறைய கலந்து ஓடுது. என்ன ஒண்ணு சொல்ற? செய்யறத முறைய செய்யணும். நீங்க மென்டல் கண்டிஷனை பத்தி பேசுறீங்களா, பிசிக்கல் கண்டிஷனை பத்தி பேசுறீங்களா? ஐயோ, அத பத்தி எல்லாம் பேச முடியுமா? நான் சும்மா ஒரு லைஃப் கண்டிஷனை பத்தி சொல்றீங்க. ஒரு தத்துவத்தை சொல்லி வச்சேன். அவ்வளவு. சரி விடுங்க, புரிஞ்சிருச்சு. அதுக்காக நான் வருத்தப்படலன்னு வைங்க. பட்டுட்டாலும் அப்படியே. வாசம் கமகமக்குதே. இங்க ஒரு பார்ட்டிக்கு ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிளவி சவால் விட்டதோட சரி, பிறந்த வீட்டு சீரை வாங்கிட்டு கட்டையை சாச்சிட்டு வெளியே போன 2 மாமாசையும் காணும். சரக்க போட்டு சாஞ்சிட்டாங்களா ஒன்னும் தெரியலையே. வாசம் சுண்டி இழுக்குதே. நீ பார்த்தா பலகார விலகாது, போய் தொலை போ. இன்னொரு அடி எடுத்து வச்சா எண்ணெய் தூக்கி வாயில ஊத்திடுவேன். ஏய், என்ன கொழுப்பு உனக்கு? என்ன விலை எண்ணெய்க்கு? இவனுக்காக எண்ணெய வேஸ்ட் பண்றத அப்படியே அடுப்புல போட்டுருவோம். வெளியே நல்ல மனுஷங்களா இருக்கீங்க, ஆனா உள்ளுக்குள்ள கொடூரமானவங்களா இருக்கீங்களே. அப்படியே ஸ்கோர் பண்ணிடுறீங்க. என்ன மாதிரி இன்னசென்ட் ஆளுதான் உள்ள இருக்கத அப்படியே பேசி மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். யாரு நீ? இன்னசென்ட்டா பேசிக்கிட்டே இரு, ஆனா அங்கன போய் பேசு. தனியா பேசு, என்கிட்ட பேச தொலை. அதை போய் தொலை. ஏக்கா, ஒரே ஒரு அதிரசம் விளங்காதவனே, நீங்க என்னன்னா அடுத்த பலகாரம் விளங்காது. போய் தொலை போ. தாரு, நாளைக்கு மிச்சம் மீதி என்ன எடுத்து வைக்கிறேன், அப்ப சாப்பிடு. இப்ப கிடையாது, போ. ஏக்கா, எனக்கு ஒரே மயக்கமா வருதுக்கா. என்னது இது? என்ன வேணும் உனக்கு? இப்ப ஏதாவது சத்தம் கேக்கு. மிச்ச மீதி எல்லாம் இவனுக்கு கொடுக்க முடியாது. நாய் பூனை எல்லாம் சுத்தம்ல, அப்ப அதுகளுக்கு என்ன கொடுக்கறது? இல்லப்பா, திடீர்னு ஏதோ வெடிய போட்டாங்க. நீதான் போட்டியா? எனக்கா ஒரே ஆபத்தா இருக்குது. எனக்கு எதிரா யாரோ செயல்படுறாங்க. இவன் தான் போட்டானா வெளிய? நீ போய் உங்க ஆயால அழைச்சுக்குவா, அப்ப உனக்கு பணியாரம் சுட்டு தரேன் போ. ஏக்கா, ஏதோ சதிச்செயல் நடக்கு. 2 அதிரசம் தானே கேட்டு வந்தேன். ஏன் இப்படி பண்றீங்க? ஒரே ஒரு அதிரசம் அச்சு முறுக்கு எடுத்துன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? சக்தி, அவன் கையை வெட்டி கொடு. சக்தி, தாரு, உன் அத்தை தானே கூத்தாடம் கொண்டாடுச்சு, அதுகிட்ட போய் கேளு போ. ஏக்கா, சமைக்கிறது எதுக்கு? சாப்பிட தானே. ஏய், சாமி கும்பிட்டா விட்டு தான் சாப்பிடணும்னு உனக்கு தெரியாதா? ரொம்ப முற்போக்கா பேசுவீங்க. இதெல்லாம் சாமி கும்பிட்டு தான் சாப்பிடணும்னு இப்ப ட்ரெடிஷனலா பேசுறீங்க. நேரத்துக்கு நேரம் பெர்ஃபார்மன்ஸ் மாத்துறீங்களே. பச்சவந்தியா நீங்க எல்லாம்? ஏய், சாமி வந்து என்ன இறங்கியா திங்க போதியா? இங்க கடைசி வார்னிங் உனக்கு, ஒழுங்கா போயிரு. ஏண்டா, நீங்க சாராயம் வச்சு சாமி கும்பிடுறது இல்லையா? சாமி தான் வந்து சாராயம் குடிக்குதா? நீங்க வேணா சாராயம் குடிங்க, உங்களை யாரு தடுத்தா? செருப்ப கொண்டு அடிச்சு போய் ஓடிடு. வேலை செய்யறவங்க தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. போடாங்க மாமா. மாமா, ஒரே ஒரு சீடா உருண்டை மட்டும் போடா, போய் அத்தைக்கு கேளுடா. போ, அதுகிட்ட கிடைக்காது போ. இது அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க வேணாம் சக்தி. டா தர்சினி, அங்க பாரு, அவன் ஏதோ பேசிக்கிட்டே இருக்கான். அவன் கிட்ட வாயில பேசினா சரிப்பட்டு வராது. என்னன்னு கேளு அவனை. ஐயோ வேண்டாம், இந்த கராத்தே கிட்ட எல்லாம் எனக்கு தேவையில்ல. நீங்க நல்லா கொண்டாடிட்டு தான் இருக்கீங்க. குதூகலமா கொண்டாடிட்டு இருக்கீங்களே, உங்க கூட லேசா ஜாயின் பண்ணிக்கலாமேன்னு பார்த்தேன். இது ஏய், நாங்க குதூகலமா கொண்டாடுறோமா? எங்க அக்கா ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்கு.
ஏதோ தலைச்ச முள்ள தலை தீபாவளி விட்டுறக்கூடாதுன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை தாண்டி உன் அத்தை வந்து கையை பிடிச்சிட்டு என் தம்பி சொன்னதை கேட்டீங்களா விட்டு கொடுத்துடாதீங்கன்னு கண் கலங்குச்சு. அதனால எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பாத்துக்க. அதுக்காண்டி என்ன சாப்பிடாமல இருக்கீங்க? ஏய், நல்ல கொழுக்க திங்க தானே செய்றீங்க. நான் சாப்பிடுவேன்டா. சாப்பிட்டோம். இருங்கக்கா தாரு, நான் சாப்பிடுவேன். விடிய விடிய உட்காந்து சாப்பிடுவேன். ஆனா உனக்கு கிடையாது போ. ஏன் நான் இந்த வீட்டோட மாப்பிள்ள தானே, நான் எடுத்து சாப்பிடுவேன். நான் சாப்பிட்டா என்ன தப்பு? எனக்கு இல்லாத உரிமையா? கொடுத்து தின்னுங்கக்கா. சட்டியில விழுந்து செத்துருப்பேன் நேரத்துக்கு. ஏய் போடா. நம்மளையும் கொண்டிருக்கோம். அப்போ வாழுங்க போ. பாத்தல என் சங்க தலைய வந்துட்டான். இனிமே நீங்களே சாப்பிடுங்க. வைகி சுத்தி அணைக்கட்டு வந்துட்டாரு இந்த வீட்டோட பெரிய தலைக்கட்டு. பொடுத்துக்கெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டு. என்னைய அடிக்க வந்துட்டாங்க. ரொம்ப ஆடிட்டாங்க மாமா. அதுவும் உங்க வீட்டமா தான் ரொம்ப பேசிட்டாங்க. நீ எதுக்கு அவங்க கிட்ட போய் பேசுற? நான் எங்க போனேன்? அச்சுமுறுக்கு கேட்டதுக்கு அசிங்கப்படுத்திட்டாங்க. என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? நானே எடுத்துக்கிட்டேன். மாமா ஷாப்பிங்கா மாமா? மூர்த்தி எல்லாத்தையும் எடுங்க. என்னையும் கூப்பிட்டுதான் நானும் பட்டாசு ட்ரெஸ் வாங்க வந்திருப்பேன்ல. பூனை எவ்வளவு மடியில கட்டு கூட்டு போவானா? மாமா முக்கியமான மேட்ரு கரிசோர்லாம் ஆக்கணுமே, எப்படி? எடுத்து போய் விடா. ஏறா எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு, நாளைக்கு வந்துரும். சரி போ. சூப்பர் மாமா. இப்படிதான் சம்டைம்ஸ் எதையாவது சர்ப்ரைஸா பண்ணி அசத்தி போடுறீங்க. நீங்க வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் தின்பண்டீங்க. நான் என்ன போறான்னு தெரியுமா? அம்மா எங்க? அத்தை மாத்திரையை போட்டு படுத்துட்டாங்க. ஆனா நீங்க செம மாமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தின்பண்டதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ரொம்ப போராடிட்டேன். உங்க தம்பி எல்லாம் லேடிஸ் ஹாஸ்டல் வார்டன் மாதிரி என்ன வருத்த வரான்னு தெரியுமா? டேய் நீ எதுக்குடா அவன்கிட்ட போன? சும்மா வம்பு பண்ணிட்டு. நான் எங்க போனேன்? அதுலதான் அந்த ஸ்நாக்ஸை பார்த்து கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டேன். நீங்க வெளியே போய் வாய்க்கு ருசியா தின்னுட்டு வந்திருப்பீங்க. ஆனா நீங்க ஒரு மகா மனிதர்கள்னு நிரூபிச்சிட்டீங்க மாமா. மாமா நம்ம ஒரு வெடியை கொளுத்தி போடுவோம் மாமா. சரி வெடி எடு. எதுல? அந்த ப்ளூ பேக்ல இருக்கு. அந்த டப்பா அதுல தான் சாரலாம் இருக்கு. எடு. என்ன மாமா 2 பாக்ஸ் தான் இருக்கு. மத்தெல்லாம் வண்டிக்குள்ள இருக்கு. எடுறா நீ. அங்கிட்டு வா வா சீக்கிரமா வெடியை போட்டு வீட்டுக்குள்ள போய் தூங்குவோம். டேய் கரிகாலா என்னடா பண்ணிட்டு? ஏய் டேய் மனமோட மெண்டல் பையன் அடுப்பு கிட்ட வந்து ஏய். கொடுத்துற அறிவில்ல. எங்க வீடு எங்க வேணா அப்பா என் பேசாம வீடு போ. நான் எங்க வேணா வைப்பேன். உனக்கு என்னடி? வெளியே போய் விடா. அப்ப உங்க அம்மா காதிட்ட கொண்டு ஏன் போய் உன் முதுகு பின்னாடி தான் வைப்பேன், என்ன போ? பேசிட்டு தெரியாது. இங்க வச்சா வீடே பத்திக்கும். சத்த வீடு மெண்டல் பையலுங்களா எது எதுக்கு வாய் தூக்கிட்டு வருதுன்னு இல்ல. நைய 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 படுக்க வச்சா மேல வாங்குறாங்க. கொளுத்துங்க. டேய் ஏன் தூக்கி அங்க போடாவிட்டு போயா லூசு. வா. லூசு பயலாவா? ஸ்டவ்ல போட்டு விட்டுறோம் பாத்துக்கோ. உனக்கு வாயில ஒரு தான் ஆடை. வெளிய வைக்கணும் டேய் போ. ஏன் ஏன் லூசு போய் மாதிரி அதுகிட்ட பண்ணிட்டு? வாய். வாங்க அங்க போய் வெளில அடிப்போம். வா. என்ன மாமா நம்ம வீட்டு கார்டன்ல எங்க வேணாலும் வைக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? சரி வா இங்க வந்து வை வா. இன்னைக்கு இதுங்க வெளியே எடுத்துட்டு போகணும். மாமா ஏத்த வீட்டுக்காரன் நம்மளுக்கு நிறைய டைம் ஏழரையை கூட்டிட்டு இருக்கான். தீபாவளியா அவன் கதையை முடிச்சு விட்டுருவான். அவன் கதையை முடிக்கிறத விட முதல்ல இதுங்க கதையை முடிப்போம். அவங்க வீட்டுக்குள்ளார போய் விடுங்க. நல்லா குடுப்பாங்க. நான் எல்லாம் ஆதரவை விரட்டி விட்டேன். நீங்க தான் உங்க பொண்டாட்டி கழுத்துல வெளியே போட்டு டெய்லி இருக்கான் ஞான மாமா. டேய், மாட்டிக்கடா, அப்ப நீங்க ஒண்ணாவது. கழுத்துல போட்டுக்கோங்க வாங்க. வாடா முதல்ல அங்க வெளிய வந்து தொலை. அந்த இடத்துல வந்து வெடி. குட் நைட் சிஸ்டர்ஸ். டேய் பொத்திட்டு வர. இங்க வச்சுட்டு அடுத்து அவ வாயில தான்டா உனக்கு. எல்லாரையும் முடிக்கணும். தீபாவளியோட எதிரி கூட்டம் மொத்தத்தையும் ஒழிக்கணும். சரி அதெல்லாம் முடிக்கலாம். நீ போய் முதல்ல தீப்பெட்டி எடுத்துட்டு போ.